பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். ஒரு ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லும்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும் அது. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இதை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறோம்னா இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த சிம்பிள்ஸை வந்து எல்லாருமே சொல்கிறது உண்டு. நிஜமாவே இந்த சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா? கண்டிப்பாக சிம்பிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை தான் வந்து நம்ம ஆன்மீக குறியீடுகள்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஏதாவது ஒரு சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய கடவுளோட வழி வந்த சிம்பிளோ இல்லை குருவோட வழி வந்த சிம்பிள்ஸோ வச்சு தான் அவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சிம்பிளில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன பண்ணணுன்னா அந்த சிம்பிளில் வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம், இல்லைனா அந்த சிம்பிள் அந்த குருவோ அந்த தெய்வமோ பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மறைந்ததுக்கப்புறம் அந்த ஜீவமுக்தி அடைந்ததுக்கப்புறம் அந்த சிம்பிளை வந்து ஹோலிஸ்டிக் சிம்பிளாக மக்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூட வேல் வச்சுருக்கிறோம், சூலம் வச்சுருக்கிறோம், சூலம் உடுக்கை வச்சுருக்கிறோம். சூலம் வேறு, வேல் வேறு, சூலத்தோட உடுக்கை வேறு. அப்புறம் சில இடத்துல சங்கு வச்சுருக்கோம், சக்கரம் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காடை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லை அதுக்கு ஒரு வைப்ரேஷன், அதுக்கு ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது.